சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மெயின் வேர்பே இல்லாம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பி ஃபார்ம் வேர்ப் என்னன்னா வாஸ் அண்ட் வேர். இது எப்போ பயன்படுத்துவோம்னா இப்போ நடந்த முடிஞ்ச நிகழ்ச்சியோ இல்லை நேற்றோ இல்லைன்னா பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது வாஸ் அண்ட் வேரை பயன்படுத்துவோம். இது எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ, இ, ஷி, இட். ஓகேங்களா? சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ளஸ் சிங்குலர் நவுனாக வந்தாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா வாஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவே ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லைன்னா ப்ளூரல் நவுன் வந்தாலும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், வேர் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்ட் சொல்லும் போது யூ, வி, தேர். ஃபார் எக்ஸாம்பிள், அவள் அழகாக இருந்தாள். இப்போ அவள் சொல்லும் போது நீங்க என்ன சொல்வீங்க, ஷி. ஷி சிங்குலர் சப்ஜெக்ட்னால என்ன பி ஃபார்ம் வரும், டிஃபால்ட்டா வாஸ் தான். ஓகேங்களா? அழகாக இருந்தால்னா பியூட்டிஃபுல். அப்போ சென்டென்ஸா சொல்லும் போது எப்படி வரும், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். பி ஃபார்ம் வேர்போடைய வாஸ் அண்ட் வேர பத்தி, அதனுடைய யூசேஜ், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸப்ஷன்ஸ் இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோ பண்ணியிருக்கேன். கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.